போர்லேருந்து அவர் லெனின் வந்து ரஷ்யாவில் விலகிடுறார். 1918 பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. 1917 நவம்பர் 8 ரஷ்யாவில் ஒரு புதிய கம்யூனிஸ்ட் அரசு பொறுப்பேற்றது. தற்காலிக அரசு சேர்மன் எல்லாம் பதவி விலகிடுறது. அப்போ போல்ஷ்விக் கட்சி ரஷ்யாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அப்போ லெனின் என்ன நினைக்கிறாரு, அரசியல், தொழில், வேளாண்மை இது எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் வருது, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க, தொழிலாளர்களுக்கும் நல்ல ஒரு ஊக்குவிப்பான நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வராங்க. அதே சமயம் எழுத்தறிவின்மை வறுமையையும் ஒழிந்தது. இதன் விளைவாக 1918 பிரெஸ்ட் லிடோவஸ் உடன்படிக்கை ஒரு உடன்படிக்கையை லெனின் கொண்டு வராரு. ஏன்னா போர் நிறுத்தாமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு லெனின் நினைக்கிறார். ரஷ்ய புரட்சியின் விளைவாக உலகளாவிய தாக்கத்தின் விளைவுகள். ரஷ்ய புரட்சி உலக மக்களுடைய ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு. மக்கள் எல்லாமே எழுத்தறிவு கிடைக்குது, தொழில் முன்னேற்றம் கிடைக்குது, வேளாண்மை நல்லா இருக்கு. இப்படி இருக்கும்போது போர் நிறுத்தத்துக்கும் முயற்சி பண்றாங்க. இப்படி இருக்கும்போது உலக மக்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு பெரிய கனவுகளை கற்பனைகளை தூண்டுது. ரஷ்ய புரட்சி உலக மக்களின் கற்பனையை தூண்டியது. பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கப்பட்டன. ரஷ்யாவில் ஏற்பட்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி உலகளாவிய மக்கள் எல்லாருக்குமே எல்லாமே பொதுவாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு பெரிய பெரிய கற்பனைகளை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து வியப்பாகிறவன்னு ரஷ்யாவில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு. பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அரசு காலனி நாடுகளை விடுதலைக்காக போராட ஊக்குவித்தும் அவர்களுக்காக முழுமையாக ஆதரவையும் நல்கியது. நில சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர் உரிமைகள், பாலின சமத்துவம் போன்ற இன்றியமையாதவை குறித்த விவாதங்கள் உலகளாவிய நடைபெற தொடங்கின. பிரவ்தா என்பது ஒரு ரஷ்ய மொழிச்சொல். அதன் பொருள்வது உண்மை என்பதாகும். பிரவ்தா அப்படின்னா உண்மை என்பது பொருள். இது 1918 1991 வரை சோவியத் யூனியனுடைய கம்யூனிச கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாகும். நாளேடுனா பத்திரிகை. அந்த பத்திரிகையில் பிரவுத்தான்றது உண்மை அப்படின்றது பொருள். இந்த பிரவுத்தான்றது 1918 1991 வரைக்கும் சோவியத் யூனியனுடைய கம்யூனிச கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஒரு நாளேடுனா ஒரு பத்திரிகையாக இருந்துச்சு. பன்னாட்டு சங்கம் அமைப்பும் உறுப்புகளும். பன்னாட்டு சங்கத்திற்கான கூட்டு ஒப்பந்த ஆவணம் பாரிஸ் அமைதி மாநாட்டில் தயார் செய்யப்பட்டு முதல் உலகப் போருக்கு பின் மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் சேர்க்கப்பட்டது. சவால்கள் நிறைந்த இப்பணி குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் கொடுத்த அழுத்தத்தால் நிறைவேறியது. இவ்வமைப்புக்கான அரசியல் அமைப்பு விதிகளை உருவாக்குவதில் இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஆலோசனைகள் அவங்க மேற்கொண்டு இருந்தாங்க. 1920 துவக்கப்பட்ட இச்சங்கம் பன்னாட்டு சங்கம் 5 உறுப்புகளை கொண்டது. அவை பொது சபை, செயற்குழு, செயலகம், பன்னாட்டு நீதிமன்றம், பன்னாட்டு தொழிலாளர் பொது சபை, செயற்குழு. பன்னாட்டு சங்கம் 1920 அதாவது முதல் உலக போருக்கு அப்புறமா ஏற்பட்டுச்சு. அப்போ 1920 என்னென்ன கொண்டுச்சா பொது சபை, செயற்குழு, செயலகம், பன்னாட்டு நீதிமன்றம், பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு என்பனவாகும். ஒவ்வொரு உறுப்பு நாடும் பொது சபையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது. செயற்குழுவே முடிவுகளை செயல்படுத்தும் அமைப்பாகும். பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளை தொடக்கத்தில் இச்சபையில் நிரந்தர உறுப்பினர்கள் என அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு அளிக்கும் உரிமையும் உண்டு. மேலும் அனைத்து முடிவுகளும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதால் சில நாடுகளும் சிறு நாடுகளும் மறுப்பானை அதிகாரத்தை பெற்றிருந்தன. பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் ஜெனீவாவில் அமைந்து இருந்தது. அதன் மூலம் பொதுச் செயலாளர் பிரிட்டனை சேர்ந்த சர் ஏரிக் ட்ரமாண்ட். பொதுச் செயலாளர் யாருன்னா சர் ஏரிக் ட்ரமாண்ட் என்பவர் ஆவார். செயலக பணியாளர்களை பொதுச் செயலாளர் செயற்குழுவின் ஆலோசனையின்படி பணியமர்த்துவார். பன்னாட்டு நீதிமன்றமானது தி ஹேக் நகரில் அமைக்கப்பட்டது. இந்நீதிமன்றம் 15 நீதிபதிகளை கொண்டிருந்தது. 15 நீதிபதிகள் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ஒரு செயலகத்தையும் அதன் பொது மாநாட்டில் ஒரு உறுப்பு நாட்டிலிருந்தும் 4 உறுப்பினர்கள், ஒவ்வொரு உறுப்பு நாட்டிலிருந்தும் 4 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஸோ இதுதான் இப்போ நம்ம படிச்சுட்டே வரும் சோஷியல் சயின்ஸை. இப்போ நம்ம 14வது பக்கம் வந்துட்டோம். இன்னும் ஒரு பக்கம் தான் இருக்குது. இது நம்ம முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.